ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி கர்நாடகா ஸ்டேட் முழுக்க தண்ணியில் முழுகி இருக்கு. பெங்களூரில் இருக்கிற எல்லா மக்களோட நிலைமையும் இப்போது ரொம்பவே பரிதாப நிலையில் இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 2-3 நாளாக அந்த ஒரு டிக்கெட்லேயே கடந்த 10 வருஷத்துலேயே ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு மழை கடந்த ஒரு 3 நாளாக பெங்களூர்லேயுமே அதை சுற்றி இருக்கிற மொத்த கர்நாடகா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புயல் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட லாஸஸ் இப்போதைக்கு கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற மக்களுமே பெங்களூர் சிட்டியில் முக்கியமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை வீடுகள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு, ஸோ கம்ப்ளீட்டடாக இப்போ என்ன சூழ்நிலை பெங்களூரில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பெங்களூருக்கு இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது தெரிஞ்சவங்க போகிறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ வாங்க பெங்களூரில் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊரில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த கர்நாடகா ஸ்டேட்டுக்கு இருக்கிற இப்போ பரிதாப நிலை எதன் மூலியமாக வந்தது அப்படின்றத பார்க்கும்போது அரேபியன் கடலோரத்தில் வந்துட்டு ஒரு புயல் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு கர்நாடகாவில் நடந்திருக்கு. இஃப் இன்கேஸ் அந்த ஒரு புயலாக அந்த ஒரு விஷயம் மாறினதுக்கு அப்புறமா அது அப்படியே கேரளா தமிழ்நாடு சைடு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நமக்கு இதில் ஒரு டவுட் வரும், என்னடா அதுவுமே சம்மர் சைடில் இந்த அளவுக்கு ஒரு புயல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு கனமழைக்கு அப்படின்றது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இருக்குங்க. ஏன்னா இது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு விஷயம் கூட இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். கிளைமேட் சேஞ்ச் எதுக்கு உருவாகிறதுக்குன்றது காரணமே நம்ம தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு வேற டாபிக், அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. பட் இப்போதைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த லாஸ்ட் சண்டேலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு கர்நாடகா முழுக்க அந்த மழை தண்ணினால மிதந்துகிட்டு இருக்கு ஹோல் ஸ்டேட்டுமே அப்படின்றது சொல்லப்படுது. இதனால கிட்டத்தட்ட 500 வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்திருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற 500 குடும்பமும் வேற வேற இடங்களையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேரோட குடும்பத்தோட வாழ்வாதாரம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அப்படின்றது ஒரு மாதிரி விஷயம் மாறி இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு தண்ணி கிட்டத்தட்ட நம்ம இடுப்பு அளவுக்கு வந்துட்டு இருக்கிற முக்கியமான சிட்டிகளில் இருக்கு அப்படின்றது சொல்லுவோம். இப்போ சென்னையில் ஃப்ளட் வந்தால் என்ன மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம், கரண்ட் ஆஃப் அப்படின்றது இருந்தது கண்டினியூஸாக 2-3 நாள் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதே தான் அங்கேயுமே. அதே போல் இந்த ஒரு விஷயம் ரெட் அலர்ட் அப்படின்றது பெங்களூரோட IMD இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே அங்கே இருக்கிற பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றது ஒரு சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக டார்ச் லைட்டாக இருக்கட்டும், அதே போல் வந்துட்டு மெழுகுவத்தி இதெல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக அங்கே பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ சில இடங்களில் வந்துட்டு பவர்ஸ் வந்துட்டு திரும்பி வந்திருக்கு அப்படின்றதுமே சொல்லப்படுது. ஸோ அது மாதிரி அந்த ரோடு முழுக்க ஒரு காரை முழுகிற அளவுக்கு இருக்கு தண்ணி. அதனால இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அப்படின்றது நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பஸ் டிப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான பஸ் டிப்போவில் பஸ் எல்லாம் எங்கே போய் டிப்போவில் நிற்குமோ அந்த இடங்களுமே தண்ணினால சூழப்பட்டிருக்கிறதுனால நிறைய பஸ்னால சிட்டிக்கு வர முடியல. ஸோ இதனால வந்துட்டு பஸ்ஸோட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. லோக்கலாக சுற்றிக்கிட்டு இருக்கிற பைக்குமே சரி, அதே போல் ஆட்டோ, டாக்ஸி இது எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுமே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இங்கே மழை தண்ணி ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அங்கங்கே மரங்கள் விழப்பட்டிருக்கு. அதே போல் ட்ரைனேஜஸ் எல்லாம் பொங்கி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இது மழை தண்ணி ப்ளஸ் வந்துட்டு ட்ரைனேஜ் இது ரெண்டுமே மிக்சிங்காக இருக்கிற பல இடங்களில் நிறைய வீடுகளில் பூந்திருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம சென்னையில் வந்துட்டு எப்படி ஃப்ளட் வருதோ இதே பிரச்சனையை தான் இப்போ அங்கே இருக்கிற பெங்களூர் மக்களுமே அது அந்த கர்நாடகாவில் இருக்கிற எல்லா மக்களுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்துட்டு பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே மோட்டர் போட்டு தண்ணி எல்லாமே வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கடந்த 3 நாட்களாகவே அந்த கர்நாடகாவுமே பெங்களூர் சிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு ரோட்டில் பஸ்ஸோ இல்லைனா ஆட்டோ போகிறது தாண்டி இப்போ போட்டுக்கு தான் ஒரு தெருவுக்குமே ஒரு மெயின் ரோட்லையுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ லிட்ரலி நம்மளோட சென்னை மாதிரி தான் நம்ம எப்படி இங்கே போட்டில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த மழை தண்ணி ஃப்ளட்ன்றது வரும்போது ஸோ லிட்ரலி சேம் இதே எக்ஸாக்ட் தான் அங்கேயுமே நடந்திருக்கு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்றது பார்க்கும்போது நிறைய வீட்டுக்குள்ளே இந்த ட்ரைனேஜ் தண்ணி வந்துட்டு புகுந்திருக்கு அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸுமே பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் ஒன்றா இங்கே சரி பண்ணிகிட்டே வராங்க. இப்போதைக்கு அங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது மழை கொஞ்சம் தனிஞ்சு இருந்தாலும் பட் அங்கே இருக்கிற மழை தண்ணி இன்னும் பத்தாம தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளட் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட 20க்கும் லேக்ஸுக்கு மேலே 20க்கும் ஏரிகளுக்கு மேலே வந்துட்டு ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கு தண்ணி. ஸோ மழை பெஞ்சு ஏரியை விட்டு தண்ணி வந்து வெளியே வந்திருக்கிறதுனால அந்த தண்ணி ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதனால வந்துட்டு ஃப்ளட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. அது கூடவே இன்னொன்று ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா KRP டேம், இது கிருஷ்ணகிரியில் இருக்குது. இந்த ஒரு டேமை
அந்த டேமோட கெப்பாசிட்டிக்கும் மேலே தண்ணி போகிறதுனால அந்த ஒரு டேமையுமே வந்துட்டு தண்ணியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயுமே இந்த ஒரு ஃப்ளட் ஏற்பட்டதுக்கான ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ 20 ஏரிக்கும் மேலே தண்ணி வந்துட்டு ரொம்பி வெளியில் வந்திருக்கு. அதே போல் டேமையுமே கொஞ்சம் தண்ணியை ரிலீஸ் பண்ணிக்கிறனால இப்போ கர்நாடகா இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இதுவே இந்த கேஆர்பி டேமோட மொத்த தண்ணியுமே நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்றப்போ இந்த ஃப்ளட்டு தமிழ்நாடுக்குள்ளேயுமே வரும். முக்கியமாக இந்த தருமபுரி திருவண்ணாமலையில் வந்துட்டு இந்த மாதிரி இடங்களில் இந்த ஒரு டேம் தண்ணி புகுந்து வெள்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஸோ இது வரைக்குமே நான் எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையும் அந்த மாதிரி பார்க்கல. பட் இப்போதைக்கு எல்லா இடங்களையுமே அங்கே பவர் கட் அப்படின்றது இருக்குங்க. சரி, இந்த ஒரு ஃப்ளட்டில் எத்தனை பேர் இந்த ஒரு கர்நாடகா ஸ்டேட்டில் இறந்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் 2 பேர் எதுனாலனா கரண்ட் அடித்து இறந்துருக்காங்க. ஒரு 62 வயசு ஒரு ஆள், அதே போல் 12 வயசு பையன் எலக்ட்ரிசிட்டினால இறந்துருக்கான். ஸோ ஷாக் அடிச்சு. அதே போல் வந்துட்டு ஒரு 32 வயசு பெண்மணி வந்துட்டு அவங்க வீட்டோட செவர் விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அடிக்கிற மலையில் வந்துட்டு ஒரு செவரே விழுந்திருக்கு. அந்த செவர் பக்கத்தில் இவங்க இருந்ததுனால அந்த செவர் அவங்க மேலே விழுந்து அவங்க ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க. இது வரைக்குமே 3 பேர் இந்த ஒரு ஃப்ளட்னால இறந்துருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 500க்கும் மேலான குடும்பங்கள் அவங்களோட வீடை இழந்து மற்றவங்களோட வீட்லையுமே இல்லைனா அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்லையுமே வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மழை தண்ணியோட பாதிப்பு, இந்த ஃப்ளட் பாதிப்புன்றது பெங்களூருக்கும் கர்நாடகாவுக்கும் வந்துட்டு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஊரோட கமிஷனர் மகேஸ்வர ராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கடந்த ஒரு டிகேட், அதாவது 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இது 2வது முறை இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளட் அப்படின்றது நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. பட் இப்போ நீங்கள் கூகுளில் பெங்களூர் அப்படின்றது நீங்கள் போடும்போது ஒரு ரெட் கலர் சிம்பிள் போட்டு ஃப்ளட் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இன்னும் அங்கே நிலைமை சீராகலை அப்படின்றது தான் இப்போதைக்கு அங்கே இருக்கிற சிச்சுவேஷன். நிறைய இடங்களில் பவர் கட் அப்படின்றது வரல. இன்னும் நிறைய இடங்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழக்கம் போல் பஸ்ஸோ காரோ ஆட்டோ இது வரைக்கும் எங்கேயுமே ப்ராப்பராக வந்துட்டு போக ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய இடங்களில் தண்ணியை வந்துட்டு இருக்கிறதுனால போட்டு வச்சுட்டு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிவிலியன்ஸை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பெங்களூர் சுற்றி இருக்கிற சிட்டிஸுமே அதே போல் கர்நாடகாவில் பல இடங்களுமே இதே சிச்சுவேஷன் தான் இப்போதைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ரிலேட்டடாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கோ பெங்களூர் போகிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பட்சத்தில் இந்த வாரத்தில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் வீடு போய் சேர்றது அப்படின்றது ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியும் இப்போதைக்கு அங்கே எதுவுமே இல்லை. எல்லா வழியிலுமே மரம் விழுந்திருக்கு, எல்லா இடங்களுமே வழிகள் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நிறைய இடங்களில் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே போக முடியாத அளவுக்கு அங்கே தண்ணி வந்துட்டு இடுப்பளவுக்கு மேலே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் பிளான் பண்ணாங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் பெங்களூரில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். யார் பெங்களூருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு முக்கியமாக இது தேவைப்படும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அரபியன் கடலில் இஃப் இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புயல் அப்படின்றது ஒன்று வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ மே மாதம் கோடை காலத்தில் இருக்கும், சம்மரில் இருக்கும். ஸோ சம்மர்லையுமே புயல் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா? உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது தான் ஒரு காரணம். வெயில் அடிக்கிற நேரத்தில் ஃப்ளட்டே வந்திருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கிளைமேட் அப்படின்ற ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகி இருக்குன்றது. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.